இந்த புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறது இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டு உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருக்கும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த தேவ வார்த்தையின்படியே 2024ல நீங்க பெற்றுக்கொள்ளாத காரியங்கள், கடந்த ஆண்டு நீங்க பெற்றுக்கொள்ளாத நன்மைகள், கடந்த ஆண்டு நீங்க பெற்றுக்கொள்ளாத ஆரோக்கியம், சுகம், பலம், ஐஸ்வர்யம், மகிமை, பணம், கடந்த ஆண்டு நீங்க பெற்றுக்கொள்ளாத எல்லாவற்றையும் தேவன் இந்த ஆண்டு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நிறைவான நன்மைகள் 22:12 வாசிக்கிறோம். அவர் சட்டைய நிலையில வந்த உனக்கு போராட நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி ரூத்துக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவர் நிறைவான நன்மையை நமக்கு தருகிறவர். நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்தையும் நிறைவான நித்திய ஜீவனையும் நமக்கு தருகிற நல்ல தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 2025ல நிறைவான நன்மைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறோம், இதற்கு நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நாம் உச்சரித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் அது பராக்கிரமம் உள்ளது, வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அது மறுவித்துறவர்கள் தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 99ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவில் அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். இப்படி மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அது நாமத்தை பற்றி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஜபங்களை கர்த்தர் கேட்டு அதன்படி அவர் கிரியை செய்கிற நல்ல தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அது நாமம் அது வல்லமை உள்ள நாமம். ஒரு நாமத்திற்கு ஒத்த ஒரு நாமம் உலகத்தில் எந்த நாமமும் இல்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது நாமமா இருக்கு. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நாம் தேவனிடத்துல செபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். அவருக்கு நாம் கேட்கணும், நாமத்தை சொல்லி அவருக்கு கேட்கணும். 2025ஆம் ஆண்டுல நம்முடைய ஜப ஜீவியம் அதிகமாக நிறைவாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஜபத்திலே எந்தெந்த காரியங்கள்ல குறைபாடு இருக்கிறதோ அந்த இடங்களை சரி செய்து ஜப ஜீவியத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் கேட்கிற காரியங்களை அவர் தர அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்கிற வார்த்தையின்படி நாம் தேவனிடத்தில் கேட்டு அவர் நாமத்தை கூப்பிட்டு அவர்களை கேட்டு
நிறைவான நன்மைகளை 2025ஆம் ஆண்டிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் நம்முடைய ஜீவிதத்துல மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தனி ஜெபம், குறிப்பாக தனி ஜெபம் மிகவும் அவசியமான ஒரு ஜெபமாயிருக்கிறது. கூடி ஜெபிக்கிறதை காட்டிலும், குழுக்களாய் ஜெபிக்கிறதை காட்டிலும், ஒருவரோடு இணைந்து ஜெபிக்கிறதை காட்டிலும் தனி ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. நம்ம தேவன் தனியாக ஜெபத்திலே ஜெப அறையிலே சந்திக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் புதிய தரிசனங்களை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், நம்மோடு கூட அவர் பேசுகிறார். மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஜெபங்களை அவர் அங்கீகரிக்கிறார். தனி ஜெபம் நம்முடைய ஜீவிதத்திலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்திலே நாம் எதுகளை கேட்கிறோமோ அதை நாம் நிச்சயமாக பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 2025ஆம் ஆண்டுல ஜெப ஜீவியத்திலே காணப்படுகிற குறைகளை சரி செய்து நாம் ஒரு நிறைவான ஜெப ஜீவியத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாம் அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை, பதில் தருகிறது இல்லை, ஜெபங்களை நிறைவேற்றுவது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் சொல்கிறார். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல சிலவித காரியங்களை நாம் சரி செய்யும் பொழுதுதான் தேவன் நமக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். சிலவித விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. அவைகளை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பலத்த காரியங்களை அவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்ம ஜெபிக்கிற ஜெபமானது அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். தகாத விதமான விண்ணப்பம் அவர் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. தகாத விதமான விண்ணப்பத்தின் மூலமாய் நாம பெற்றுக்கொள்கிறது இல்லை. எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உன்னமாய் சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணினால் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பேன். தகாத விதமான உலக காரியங்களுக்காக, சொந்த விருப்பங்களுக்காக, தேவ சித்தமில்லாத காரியங்களுக்காக பிடிக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு கேடுகள் உண்டாகும். நாம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக, சொந்த விருப்பத்தின்படி உலக காரியங்களுக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களுக்காக நாம் விண்ணப்பிக்கும் போது தகாத விதமான விண்ணப்பமாய் தேவனுக்கு காணப்படும். ஒருவேளை நாம் கடந்த நாட்கள்ல தகாத விதமான விண்ணப்பங்களை செய்திருந்தால் நாட்கள்ல ஆண்டவரிடத்துல அதற்காக நாம மன்னிப்பு கேட்க ஒரு ஒப்புரவாக அவசியம். தகாத விதமான ஜெபங்களை நம்முடைய ஜீவத்திலிருந்து நாம் அகற்ற வேண்டும். தேவனுக்கு சித்தமான பிரியமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பான். சொல்றோம். நம்முடைய ஜீவிதத்துல காணப்படுகிற குறைவுகளை அனுதினமும் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனிடத்துல அனுதினமும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அனுதினமும் ரட்சிப்பு நமக்கு அவசியமா இருக்கிறது. அனுதினமும் ஸ்தோத்திரம், நம் பாவங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பாவங்களை தேவனிடத்துல அறிக்கையிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
அவருடைய ஒப்புரவாகி மனம் திரும்புவதன் மூலமாக அதன் பின்பு நாம ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் அவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார், செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாவம் நிறைந்த ஒரு ஜீவியத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அவர் செவி கொடுக்கிறது இல்லை. தேவன் பாதிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த ஜீவியத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அது பரிசுத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கும் போது மாத்திரம்தான் தேவன் நமக்கு ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். எல்லாருடைய ஜெபங்களையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு நிறைவான நன்மை உண்டாகும்படியாக நாம் அனுதினமும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அனுதினமும் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம், அனுதினமும் அவர் சமூகத்திலே சுத்திகரிக்கப்பட்டு அவரிடத்திலே வேண்டுதல் செய்வதால் நாம் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறோம். இப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக கர்த்தருக்கு சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயம் இல்லாமல் ஜீவிக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தையும் தேவன் அங்கீகரிப்பதில்லை, கேட்பதில்லை. சொல்கிறார் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே 28, 29 நாம் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தருக்கு பயந்து யாரு ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து யாரு ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபங்களை, அவர்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறவராய், அங்கீகரிக்கிறவராய், அதற்கு நிறைவான பலன்களை தருகிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்க அவர் வாஞ்சை உள்ளவராய், விருப்பம் உள்ளவராய் அவர் நம்மதிலே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவித்துல தகாத விதமாய் விண்ணப்பிக்கிற காரியங்கள், பாவம் நிறைந்த ஜீவியத்தோடு கூட விண்ணப்பிக்கிற காரியங்கள், தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜீவியம் செய்து கொண்டு சிந்திக்கிற காரியங்களை தேவன் விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த 2025 நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த வருடத்திலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புதிய மனுஷனாக, ஒரு மறுரூபம் அடைந்த ஒரு மனுஷியாக ஜெப சிந்தனையோடு கூட நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அவர் நிறைவான நன்மைகளை அவர் நமக்கு தருவார். இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற வாக்குத்தத்தம் நம்மளை நிறைவேறும். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஜெபிக்கிறதுல நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது மிக அவசியம். அப்படி நாம் நம்ம ஜெப ஜீவியத்திலே நம்மளுடைய ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது நிச்சயமாகவும் 2025ஆம் ஆண்டிலே எல்லா நன்மைகளினாலும் அவர் நிரப்புவார். இந்த ஆண்டு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அனுக்கிரகம் பாராட்டுவார். நாம் ஜெபிக்கலாம். நன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்கிற நம்முடைய வாக்குத்த வசனத்துக்காக நன்றி. இது கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், சுகவீனங்கள் விட்டு நீங்கட்டும். நிறைவான ஆரோக்கியம், சௌக்கியம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தெய்வீக சுகம் உங்களுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீர்கள், கவலை நீங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கரம் பிடித்து கற்ற வழி நடத்துங்க. இந்த 2025ஆம் ஆண்டுல ஒவ்வொரு மாதங்களிலும் நிறைவான நன்மைகளை கட்டெடுப்போம். கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே ஆண்டவரை காணப்பட்ட ஜெப ஜீவியத்திலுள்ள குறைவுகளை மன்னி நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க. நமக்கு பிரியமாய் ஜெபிக்க, நமக்கு ஆண்டவரே சித்தத்தின்படி ஜெபிக்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓடத்தக்கதாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்கிறோம். ஜெப குறைவுகளை மன்னிங்க, எங்களை விட்டு நீக்கி போடுங்க.
தகப்பனே சோதரம் ஜெப வீரர்களாய் ஒவ்வொருவரையும் நிறைவான நன்மையை தருகிறேன். 2025 ஆண்டை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற்றுகிறார். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.